தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் நவம்பர் 16ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான வகுப்பறைகள், இருக்கைகள் குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் அமல்படுத்த வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசால் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை நடத்திய பிறகு இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌசத்திடம் கேட்கலாம். வணக்கம் நௌசத், புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்து, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் சாலமன். கடந்த சனிக்கிழமை தமிழக முதல் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கிட்டத்தட்ட 9, 10, 11, 12ஆம் வகுப்பு பள்ளிகள் வரக்கூடிய நவம்பர் 16ஆம் தேதி திறக்கப்படும் என ஒரு ஆணை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள், ஏன்னா கொரோனா தொற்று பாதிப்பு என்பது நாளும் அதிகரித்து இந்த நிலையில் ஒவ்வொரு கட்டமாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளிகள், கல்லூரிகள் எப்போது திறப்பென எதிர்பார்த்த நிலையில் இந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் கல்வி ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்ட நிலையங்கள் அவருடைய 16ஆம் தேதி திறக்கப்படும் தெரிவித்திருந்தார்கள். இதற்கான வழிகாட்டு நெறிமுறை என்னென்ன மாதிரி இருக்கும் என்ற ஆலோசனை என்பது இப்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் வரக்கூடிய பள்ளி வளாகத்தில் நுழையும் கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் தனிநபர் இடைவெளியை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். வரக்கூடிய மாணவர்களுக்கு அது மட்டும் வரக்கூடிய மாணவர்களுக்கு முகக்கவசம் கொடுக்க வேண்டும் மற்றும் பள்ளிகளை குறிப்பாக ஷிப்ட் பேஸ் காலை மாலை இருவேளை இயக்கலாமா அல்லது வாரந்தோறும் ஒவ்வொரு பள்ளிகளுக்கு ஒவ்வொரு வகுப்புகளுக்கு நடத்தலாமா என்ற உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் குறித்து முழுமையாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கடந்த காலங்களில் மத்திய அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை விட்டிருந்தார்கள். பள்ளிகளை திறக்கும் பட்சத்தில் அதற்கான முழு வழிகாட்டு நெறிமுறையை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அதுவும் பெற்றோர்கள் அனுமதித்தால் மட்டுமே அவங்க பள்ளிக்கு வரலாம் என்ற இதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் முன்பாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது 9, 10, 11, 12ஆம் வகுப்பிற்கான பள்ளிகள் திறப்பு வரக்கூடிய நவம்பர் 16ஆம் தேதி திறக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வழிகாட்டு நெறிமுறை என்னென்ன இடம்பெறலாம், என்னென்ன மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கான ஒரு முழு ஆலோசனை தற்சமயம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி நௌசத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.